பிரைஸ் தி லார்ட். ஜீசஸ் லவ்ஸ் ஆல் டெய்லி பைபிள் ஸ்கூலுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினால் உங்களை ஆசீர்வதித்து வரவேற்கிறேன். சில்ட்ரன்ஸ், நீங்க ஒவ்வொரு நாளும் வேதத்தின் ரகசியங்களை பார்க்கும்படியாய் கர்த்தர் உங்கள் இருதய கண்களை திறக்கிறார் என்று விசுவாசிக்கிறோம். இப்பொழுதும் எங்களோடு கூட சேர்ந்து நீங்க ஜெபம் பண்ணுங்க. எல்லாம் முழங்கால் படிட்டு கைகளை கூப்பி கண்களை மூடுங்க. சோதரம் ஏசப்பா, டெய்லி பைபிள் ஸ்கூல்ல கலந்து கொள்ளுகிற பிள்ளைகளை ஆசீர்வதியும், அவர்கள் பெற்றோர்களை ஆசீர்வதியும். ஒவ்வொரு நாளும் தகப்பனை டெய்லி பைபிள் ஸ்கூல்ல கலந்து கொள்ள, வேதத்தின் ரகசியங்களை அறிந்து கொள்ள தகப்பனை பிள்ளைகள் தங்களை தாழ்த்துகிறபடினால் பரலோகத்தில் இருக்கிற தேவன் தாமே பிள்ளைகளை வாழாக்காமல் தலையாக்கி கீழாகாமல் மேலாக்குவீராக. எல்லா டீச்சருங்க கண்கள்ல பிள்ளைகளுக்கு தயவு கிடைக்க செய்வீராக. கூட படிக்கிற பிள்ளைகள் கண்கள்ல பிள்ளைகளுக்கு தயவு கிடைக்க செய்வீராக. கர்த்தாவே, இந்த பிள்ளைகள் ஆண்டவரே உங்க நாமத்திலே, கர்த்தாவே உங்க ஆண்டவரே நாமத்திலே விதைக்கிற நேரங்கள் வீணாய் போகாதபடிக்கு ஆண்டவரே பிள்ளைகளுக்கு அதை திரும்ப கொடுங்க ராஜா. ஹோம்ஒர்க் செய்யும் பொழுது நேரம் பற்றவில்லைன்னு சொல்லாதபடிக்கு எல்லா ஹோம்ஒர்க்கையும் செய்து முடித்து நேரத்துடன் அவர்கள் உறங்கவும் அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கிற பாக்கியத்தையும் நீங்க பிள்ளைகளுக்கு தாங்கப்பா. ஒவ்வொரு நாளும் புதிய கிருபைகளை ஆண்டவரே நீர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீ தர வேண்டும் என்று சொல்லி கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சில்ட்ரன்ஸ், டெய்லி பைபிள் ஸ்கூல்ல கலந்து கொள்ளுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஆசீர்வதிக்கிறோம். நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுங்க, காலையில எழுந்து ஜெபம் பண்ணிட்டு ஸ்கூலுக்கு போகணும். ஓகேவா சில்ட்ரன்ஸ்? நீங்க நிச்சயமாக காலையில எழுந்து ஜெபம் பண்ணிட்டு தான் ஸ்கூலுக்கு போறீங்க அப்படின்னு நாங்க விசுவாசிக்கிறோம். இன்னும் அதிகமா என்ன பண்ணுங்க, ஒரு பாடலை பாடி, ஒரு நீதிமொழிகள்ல ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரத்தை படித்து ஒரு சிறிது நேரம் முழங்கால் பண்ணிட்டு ஜெபம் பண்ணிட்டு நீங்க ஸ்கூலுக்கு போங்க. ஓகேவா சில்ட்ரன்ஸ்? கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். மார்க்கு 4ஆம் அதிகாரம். அவர் மறுபடியும் கடலோரத்திலே போதகம் பண்ண தொடங்கினார். திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தபடியால் அவர் கடலிலே நின்ற ஒரு படவில் ஏறி உட்கார்ந்தார். ஜனங்கள் எல்லோரும் கடற்கரையிலே நின்றார்கள். 2ஆம் வசனம். அவர் அநேக விஷயங்களை உவமைகளாக அவர்களுக்கு போதித்தார். போதிக்கிற பொழுது அவர்களுக்கு சொன்னது. 3ஆம் வசனம். கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். 4ஆம் வசனம். அவன் விதைக்கையில் சில விதை வழியருகே விழுந்தது. ஆகாயத்து பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. 5ஆம் வசனம். சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை நிலத்தில் விழுந்தது. அதற்கு ஆழமான மண்ணில்லாததினாலே சீக்கிரத்தில் முளைத்து. 6ஆம் வசனம். வெயில் ஏறின பொழுதோ தீந்து போய் வேரில்லாமையால் உலர்ந்து போயிற்று. 7ஆம் வசனம். சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முள் வளர்ந்து அதன் பலன் கொடாதபடி அதை நெருக்கி போட்டது. 8ஆம் வசனம். சில விதை நல்ல நிலத்தில் விழுந்து ஓங்கி வளர்கிற பயிராகி 1 30, 1 60, 1 100 பலன் தந்தது. 9ஆம் வசனம். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்று அவர்களுக்கு சொன்னார். 10ஆம் வசனம். அவர் தனித்திருக்கிற பொழுது 12 கூட அவரை சூழ்ந்திருந்தவர்கள் இந்த ஓமையை குறித்து அவரிடத்தில் கேட்டார்கள். 11ஆம் வசனம். அதற்கு அவர், தேவனுடைய ராஜ்யத்தின் இரகசியத்தை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது. புறம்பே இருக்கிறவர்களுக்கோ இவைகளெல்லாம் ஓமைகளாக சொல்லப்படுகிறது. 12ஆம் வசனம். அவர்கள் குணப்படாதபடிக்கும் பாவங்கள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதபடிக்கும் அவர்கள் கண்டும் காணாதவர்களாகவும் கேட்டும் உணராதவர்களாகவும் இருக்கும்படி இப்படி சொல்லப்படுகிறது என்றார். 13ஆம் வசனம். பின்பு அவர் அவர்களை நோக்கி, இந்த ஓமையை நீங்கள் அறியவில்லையா? அறியாவிட்டால் மற்ற ஓமைகளெல்லாம் எப்படி அறிவீர்கள்? 14ஆம் வசனம். விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான். 15ஆம் வசனம். வசனத்தை கேட்டவுடனே சாத்தான் வந்து அவர்கள் இருதயங்களில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறான். இவர்களே வசனம் விதைக்கப்படுகிற வழியருகே ஆனவர்கள். 16ஆம் வசனம். அப்படியே வசனத்தை கேட்டவுடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டும். 17ஆம் வசனம். தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியால்
கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருக்கிறார்கள். வசனத்தின் நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டான உடனே இடறுதல் அடைகிறார்கள். இவர்களே கற்பாறை நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். 18ஆம் வசனம். வசனத்தை கேட்டும் உலகக் கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் மற்றவைகளை பற்றி உண்டாகிற இச்சைகளும் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட அதனால் பலனற்று போகிறார்கள். 19ஆம் வசனம். இவர்களே முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள். 20ஆம் வசனம். வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு 1 30 1 60 1 100 பலன் கொடுக்கிறார்கள். இவர்களே நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் என்றார். 21ஆம் வசனம். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, விளக்கை தண்டின் மேல் வைக்கிறதற்கே அன்றி மரக்காலின் கீழாகிலும் கட்டிலின் கீழாகிலும் வைக்கிறதற்கு கொண்டு வருவார்களா? 22ஆம் வசனம். வெளியரங்கமாகாத அந்தரங்கமும் இல்லை, வெளிக்கு வராத மறைபொருளும் இல்லை. 23ஆம் வசனம். கேட்கிறதற்கு ஒருவன் காதுள்ளவனாயிருந்தால் கேட்க கடவன் என்றார். 24ஆம் வசனம். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்கிறதை கவனியுங்கள். எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும், கேட்கிற உங்களுக்கு அதிகம் கொடுக்கப்படும். 25ஆம் வசனம். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்து கொள்ளப்படும் என்றார். 26ஆம் வசனம். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, தேவனுடைய ராஜ்யமானது ஒரு மனுஷன் நிலத்தில் விதையை விதைத்து. 27ஆம் வசனம். இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்க அவனுக்கு தெரியாத விதமாய் விதை முளைத்து பயிராயிருக்கிறதற்கு ஒப்பாயிருக்கிறது. 28ஆம் வசனம். எப்படியென்றால் நிலமானது முன்பு முளையையும் பின்பு கதிரையும் கதிரிலே நிறைந்த தானியத்தையும் பலனாக தானாய் கொடுக்கும். 29ஆம் வசனம். பயிர் விளைந்து அறுப்பு காலம் வந்தவுடனே அறுக்கிறதற்கு ஆட்களை அனுப்புகிறான் என்றார். 30ஆம் வசனம். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, தேவனுடைய ராஜ்யத்தை எதற்கு ஒப்பிடுவோம்? அல்லது எந்த உவமையினாலே அதை சிஷ்டாந்தப்படுத்துவோம்? 31ஆம் வசனம். அது ஒரு கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது. அது பூமியில் விதைக்கப்படும் பொழுது பூமியில் உள்ள சகல விதைகளிலும் சிறிதாயிருக்கிறது. 32ஆம் வசனம். விதைக்கப்பட்ட பின்போ அது வளர்ந்து சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதனுடைய நிழலின் கீழ் வந்தடையத்தக்க பெரிய கிளைகளை விடும் என்றார். 33ஆம் வசனம். அவர்கள் கண்டறியும் திராணிக்கு தக்கதாக அவர் இப்படிப்பட்ட அநேக உவமைகளினாலே அவர்களுக்கு வசனத்தை சொன்னார். 34ஆம் வசனம். உவமைகளே அன்றி அவர்களுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. அவர் தம்முடைய சீஷரோடே தனித்திருக்கும் பொழுது அவர்களுக்கு எல்லாவற்றையும் விவரித்து சொன்னார். 35ஆம் வசனம். அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி, அக்கரைக்கு போவோம் வாருங்கள் என்றார். 36ஆம் வசனம். அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேறே படவுகளும் அவரோடே கூட இருந்தது. 37ஆம் வசனம். அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. 38ஆம் வசனம். கடலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது, உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். 39ஆம் வசனம். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. 40ஆம் வசனம். அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போயிற்று என்றார். 41ஆம் வசனம். அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லி கொண்டார்கள். சில்ட்ரன்ஸ், மார்க்கு 4ஆம் அதிகாரம் முழுவதுமாக படித்ததை கேட்டீங்க இல்லையா? மார்க்கு 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் இப்படியாக எழுதியிருக்கிறது: வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு
ஒன்று 30, ஒன்று 60, ஒன்று 100 பலன் கொடுக்கிறார்கள். இவர்களே நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் என்றார். நம்ம இருதயத்தில் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம என்ன பண்ணணும்? ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா சில்ட்ரன்ஸ்? இப்போ டெய்லி பைபிள் ஸ்கூலில் கலந்து கொள்ளுகிற பிள்ளைகளாகிய நீங்கள் ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுறீங்க? பரிசுத்த வேத புஸ்தகத்தில் இருக்கிற கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. கேட்குற நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து 100 மடங்கு பலனை நீங்கள் கர்த்தருக்கு தரணும்னு சொல்லி தீர்மானம் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே, நான் உங்கள் வார்த்தையை கேட்கிற பிள்ளையாக இருக்கிறேன், 100 மடங்கு பலனை உமக்கு தருவேன்னு சொல்லி நீங்கள் தீர்மானம் எடுக்கணும். கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது? அன்பாக இருக்கணும், சமாதானமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் பெற்றோருக்கு கீழ்ப்படியணும் அப்படின்னு நிறைய வார்த்தைகள் பிள்ளைகளாகிய உங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. கரெக்டுங்களா சில்ட்ரன்ஸ்? அதை என்ன பண்ணணும்? நீங்கள் கேட்குறது மட்டும் இல்லாமல் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருக்கும் பொழுது தான் நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு 100 மடங்கு பலனை கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். ஓகேவா சில்ட்ரன்ஸ்? இப்போ கேள்வி கேட்கலாமா? காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் டேஷ் உண்டாயிற்று. அமைதல், மிகுந்த அமைதல், புயல். சரியான விடைய அழகாக எழுதி வாட்ஸ்அப்பில் ஆன்ட்டிக்கு அனுப்புங்க சில்ட்ரன்ஸ்.